ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே இந்த தமிழ் கொஸ்டின் ஆன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து. குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில். எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை என்பது கால அளவு. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் என்பது டேஷ் உடம்பு என பொருள்படும். மெய் என்பது உடம்பு என்று பொருள்படும். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. மெய் எழுத்துக்கள் 3 வகைப்படும். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு என்பது எழுத்துக்கள். மெல்லின இ, இர், இல், இவ், இழ், இல் என்பது எழுத்துக்கள். இடையின எழுத்துகளின் பிறப்பு 2 வகை. உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. வல்லின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. மெல்லின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு. இடையின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறப்பது அ, ஆ. வாய் திறக்கும் முயற்சியுடன் இடையின மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வாய் திறத்தலாகிய முயற்சியால் முயற்சியால் பிறப்பது அ, ஆ. வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறப்பது இ, ஈ.
வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குறிப்பதால் பிறப்பது உ ஊ. நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது இக்கு இங்கு. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தில் இடைப்பட்ட பகுதியில் பொருந்துவதால் பிறப்புவது இச்சு இஞ்சு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியில் பொருத்துவதால் பிறப்பது இட்டு இன்னு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறப்பது இத்து இந்து. மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறப்பது இப்பு இம்மு. நாக்கின் அடிப்பகுதியில் மேல்வாய் அடிப்பகுதியில் பொருந்துவதால் பிறப்பது ஈ. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது இரு இழு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்களில் தடித்து நெருங்குவதால் பிறப்பது இல்லு. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறப்பது இல். மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவது பிறப்பது இவ்வு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருத்துவது பிறப்பது இரு இன்னு. இக்கு இங்கு. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் இச்சு இஞ்சு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி இட்டு இன்னு. நாவின் இடை அன்னத்தின் இடை இத்து இந்து. நாவின் முதல் அன்னத்தின் நுனி அடி. எழுத்துக்களின் வகைகள் 2. பிற எழுத்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்களின் வகைகள் 10. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எழுத்தை ஒத்திருக்கும் மெய். உயிர்மெய் எழுத்து ஒலிக்கும் கால அளவு டேஷ் எழுத்தை ஒத்திருக்கும் உயிர். உயிர்மெய் குறில்கள் 95. உயிர்மெய் நெடில்கள் 126. உயிர்மெய் குறில்கள் 95. உயிர்மெய் நெடில்கள் 126. தனிநிலை எழுத்து அக். தனக்குள் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே வரும் எழுத்து அக். முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் ஆம். முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் குருவி. ஆய்த எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி. உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு டேஷ் வரும் முதலில். ஞ வரிசையில் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து ஞ. சொல்லின் முதலில் வரும் உயிர்மெய் எழுத்து ந. ஞ வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்து ஞ ஞ நெ நு. ஞ வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 4. வ வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் 8. வ வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் 8. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வாரா. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வாரா. மொழியில் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் 11. மொழியின் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் 7. நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுதம்.
நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிர் எழுத்தால் இருப்பது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகி இருப்பது மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருப்பது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருப்பது மெய் முதல் புணர்ச்சி. பொறுத்துக. சிலையழகு உயிரீற்று புணர்ச்சி. மண்ணழகு மெய்யீற்று புணர்ச்சி. பொன்னுண்டு உயிர் முதல் புணர்ச்சி. பொற்சிலை மெய் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலோ மாற்றங்கள் திகழ்வது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியின் வகைகள் 3. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எழுத்து வேறு எழுத்தாக வருவது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். தமிழ்த்தாய் தோன்றல் விகாரம். விற்கொடி திரிதல் விகாரம். மனமகிழ்ச்சி கெடுதல் விவகாரம். தாய்மொழி விகாரம். தாய்மொழி இயல்பு புணர்ச்சி. பாலாடை இச்சொல்லிக்குரிய புணர்ச்சி திரிதல். மட்பாண்டம் திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். பொருள் தெளிவை ஏற்படுத்த உதவுகிறது வல்லினம் மிகல். சுட்டுத்திரிபு வினைத்திரிபு அடுத்து வல்லினம் மிகும். வினைத்தொகையிலும் உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. கூற்று இரண்டும் சரி. கூற்று 1 ஐ கு என்னும் உருபுகள் வழியிடத்தில் வல்லினம் மிகும். உவமை தொகையிலும் உருவகத்திலும் வல்லினம் மிகும். கூற்று இரண்டும் சரி. 8 புத்தகம் 10க்காக என்னும் சொற்களில் வல்லினம் மிகாது. எழுவாய் பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. கூற்று 1 தவறு 2 சரி. பொறுத்துக. மண் கூட்டல் குடம் மெய்யீறு. கலை கூட்டல் அழகு உயிரீறு. வாழை கூட்டல் இலை உயிர் முதல். வாழை கூட்டல் மரம் மெய் முதல். உயிர் முன் உயிர் மணியடி உயிர் முன் மெய் பனிக்காற்று மெய் முன் உயிர் ஆவிலை மெய் முன் மெய் மரக்கிளை. மரக்கிளை. விகாரம் 3 வகைப்படும். பொறுத்துக. பற்பசை திரிதல். புறநானூறு கெடுதல். நுழைவுத் தேர்வு தோன்றல். மண்மலை இயல்பு. நிலைமொழிகள் ஈற்றில் இ ஐ உயிரெழுத்துக்களை ஈறாக உடைய சொற்கள் வந்து வருமொழியில் உயிர் எழுத்து வந்தால் அவற்றை உடம்படுத்த வரும் மெய் இ. ஈ ஆகிய 2 உடம்படு மெய்களும் வரும் எழுத்து ஏ. நிலைமொழியில் இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் உயிரீராக வரும்போது வருமொழியில் உயிரெழுத்து வந்தால் வரும் உடம்படு மெய் இவ். குற்றியலுகரம் 6 வகைப்படும். பொறுத்துக. நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியலுகரம்.
நெஞ்சு இரும்பு மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு அமைது இடைத்தொடர் குற்றியலுகரம். எஃது அஃது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எகர ஈற்றுச் சொற்களில் முன் வல்லினம் மிகும். புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். கூற்று இரண்டும் சரி. நாடு காது பேசு என்பன நெடில் தொடர் குற்றியலுகரம். முதுகு வரலாறு என்பன உயிர்த்தொடர்ச்சி குற்றியலுகரம். பொறுத்துக. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு. பொறுத்துக. செல்வி ஆடினாள். உயிரீறு உயிர் முதல். பாலை ப்ளஸ் திணை உயிரீறு மெய் முதல். கோல் கூட்டல் ஆட்டம் மெய்யீறு உயிர் முதல். மண் கூட்டல் சரிந்தது மெய்யீறு மெய் முதல். வட்டு கூட்டல் ஆடினால் எவ்வகை புணர்ச்சி? குற்றியலுகர புணர்ச்சி. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்வதால் உயிர்மெய்க்குரிய குறில். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் தோன்றுகிறது உயிர்மெய் நெடில். உயிர்மெய் எழுத்துக்களின் வகைகள் 2. உயிர்மெய் எழுத்துக்களின் வகைகள் 2. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுகள் சொல் இது. 2 மாத்திரை அளவுள்ள ஒரே சொல் பூ. ஆயுத எழுத்தில் இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அது. நாராயணன் என்ற சொல்லின் மாத்திரை அளவு 6 மாத்திரை. 6 அரை மாத்திரை. 6½ ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அது. நாராயணன் என்னும் சொல்லின் மாத்திரை அளவு 6½ இக்கு இச்சு என்னும் வல்லின எழுத்தின் இன எழுத்துக்கள் இங்கு இஞ்சு. இத்து என்னும் எழுத்தின் இன எழுத்துக்கள் இந்து. இப்பு என்னும் எழுத்தின் இன எழுத்து இம்மு. இரு என்னும் எழுத்தின் இன எழுத்து இன்னு. இட்டு என்னும் எழுத்தின் இன எழுத்து இன்னு. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறா சொல் கல்வி. தமிழ் எழுத்துக்களில் எழுத்துக்களுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. ஆயுதம். ஐ என்னும் எழுத்தின் இன எழுத்து இ. அவ் என்னும் எழுத்தின் இன எழுத்து உ. இன எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து அக். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான். நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபெடை. அ ஆ இ உ என்னும் எழுத்துக்கள் கட்டு சுட்டு சுட்டு. சொல்லின் உள்ளே நின்று கட்டுப்பொருள் தருவது அகச்சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை கட்டுவது சேய்மைக்கட்டு. அருகில் உள்ளவற்றை கட்டுவது அண்மைக்கட்டு. சொல்லின் புறத்தே நின்று கட்டுப்பொருள் தருவது புறச்சுட்டு.
அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது உ. வினா எழுத்துக்கள் 5. சொல்லின் அகத்தே நின்று வினா பொருள் தருவது அகவினா. சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. பொறுத்துக. அண்மைச் சுட்டு இவன் இம்மரம். செய்மைச் சுட்டு அவள் அவ்வீடு. சுட்டுத் திரிபு அந்த இந்த. அகவினா எது யார் ஏன். அண்மைச் சுட்டுக்குரிய எழுத்து ஈ. செய்மைச் சுட்டுக்குரிய எழுத்து ஆ. மொழி முதலில் வரும் வினா எழுத்து ஏ யா. மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் 8. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவது பிறப்பது நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவது பிறப்பது நா. தகரத்தை அடுத்து வருவது நா. தகரத்தை அடுத்து வருவது நா. ரகரத்தை அடுத்து வருவது நா. 2 சுழி நா. நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றுவது லா. நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுவது லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தொடுவது ழா. ழா. விழை என்பதன் பொருள் விரும்பு. நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றுவது ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதி உரசுவதால் தோன்றுவது ரா. உலவு என்பதன் பொருள் நடமாடு. அலை என்பதன் பொருள் புற்று. உலவு என்பதன் பொருள் நடமாடு. அணை என்பதன் பொருள் புற்று. கூரை என்பதன் பொருள் புடவை. சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறைவான். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொறுத்துக. பொருட்பெயர் புத்தகம் நாற்காலி. இடப்பெயர் பள்ளி பூங்கா. காலப்பெயர் நாள் வாரம் ஆண்டு. சினைப்பெயர் இலை கிளை. தலை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். ஆடுதல் தொழிற்பெயர். மாலை காலப்பெயர். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பொருள் முற்று பெற்ற சொற்களை வினைமுற்று. பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் வினைமுற்று. முற்றுவினை என்பது வினைமுற்று. வினைமுற்று டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவது ஏவல் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. முன்னிலையில் வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. பொறுத்துக. தென்னாட்டார் இடப்பெயர். எழுத்தர் தொழிற்பெயர். பொன்னன் பொருட்பெயர். கண்ணன் சினைப்பெயர். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று இடத்தில் வராது. தன்மை. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் வினைமுற்று மேய்ந்தது.
பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று படித்தான். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். 167 ஏ. பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றில் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். பொறுத்துக. பெயர்ச்சொல் விளையாடு, வினைச்சொல் பள்ளி, இடைச்சொல் மற்றொருவர், உரிச்சொல் மாநகரம். பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்புடையவை இடைச்சொல். ஐயால் கூ இன் அது கண் என்பன வேற்றுமை உருபுகள். ஐ ஆல் கூ இன் அது கண் என்பன வேற்றுமை உருபுகள். கல் மார் என்பன பன்மை விகுதிகள். பொறுத்துக. ஏன் ஓய் ஆய் ஈர் அது திணைப்பால் விகுதிகள். அ உ இ மல் பெயரச்ச வினையச்ச விகுதிகள். தல் அம் மை தொழிற்பெயர் விகுதிகள். அத்து அற்று அம் சாரியை. அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே என்பன இணைப்பிடைச் சொற்கள். அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே என்பன இணைப்பிடைச் சொற்கள். ஆ ஓ என்பன வினா உருபுகள். எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று தெரிநிலை ஆக்கம் ஆகிய பொருள்களில் வரும் இடைச்சொல் ஒளி இசை வினா எதிர்மறை கழிவு பிரிதல் அசை நிலை ஆகிய பொருளில் வரும் இடைச்சொல் ஓகார இடைச்சொல் வரும் பொருட்கள் 8. ஏகார இடைச்சொல் வரும் பொருள்கள் 6. தற்காலத்தின் ஏகாரம் வரும் பொருள் தேற்றம். பிரிநிலை வினா எண் ஈற்றிசை இசை நிறை ஆகிய பொருளில் வரும் இடையெச்சம் ஏ. வரையறை பொருள் தரும் இடைச்சொல் மட்டும். வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஏ. இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களில் வருவது ஆம். தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியாகவும் கூறுவதற்கு பயன்படும் இடைச்சொல் ஆம். பொறுத்துக. அன்று ஒருமை, அல்ல பன்மை, எத்தனை எண்ணிக்கை, எத்துணை கால அளவையும் காலத்தையும். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறுபவர் நன்னூலனார். இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வருவது உரிச்சொல். உரு தவ நனி என்னும் உரிச்சொற்களின் பொருட்கள் மிகுதி. கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள் காவல். கடிமலர் என்னும் சொல்லின் கடி என்பதன் பொருள் மனம். கடிவிடுதும் என்னும் சொல்லின் கடி என்பதன் பொருள் விரைவு. கடிநுனி என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள் கூர்மை. மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. இன் கூட சிறு அம்பு. அம்பு. இலக்கண முறைப்படி சொல் 4 வகைப்படும். இலக்கிய வகையின் சொல் 4 வகைப்படும். இலக்கிய 4 வகைப்படும். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொல். இயற்சொல் 4 வகையில் அடங்கும். பொறுத்துக. மண் பொன் பெயர் இயற்சொல்.
மாநகர் உரி இயற்சொல். நடந்தான் வந்தான் வினை இயற்சொல். அவனை அவனால் இடை இயற்சொல். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொல். திரிச்சொற்களை 2 வகைப்படுத்தலாம். பொறுத்துக. அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றான் வினை திரிச்சொல். அன்ன மான இடை திரிச்சொல். கூர் கழி உரி திரிச்சொல். கண்ணிமை என பொருள் தரும் திரிச்சொல் இதழ். பிற மொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திகைச்சொற்கள். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொல். வடச்சொற்களில் வகைகள் 2. வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமயம். வடமொழியில் இருப்பதை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தர்ப்பவம். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. கேணி பெற்றம் திசைச்சொல். வங்கூழ் அழுவம் திரிச்சொல். வருடம் கமலம் வடச்சொல். கடல் கப்பம் இயற்சொல். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள். உருபுகளுக்கும் பதிலாக முழு சொற்களாக வேற்றுமை உருபாக வருவது சொல்லுருபு. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இச்சொல்லின் சொல்லுருபு கொண்டு. வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருக்கும் பொருள் தருவது வேற்றுமை தொகை. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 220 கொஸ்டின் தமிழில் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.